ஐதீகத்தின் பிறவாக அமைக்கப்பட்டதுதான் இந்த ஆலயம். அதன் பிறகு குடமுழுக்கு நிறைவு பெற்ற பிறகு இந்த ஆலயத்தை பூஜை செய்ய போகின்றவர்கள் யார் என்று திருமேனி நீலகண்டர் அவர்கள் எங்களுடைய குருநாதன் பிரம்மஸ்ரீ சுகுமாரசாமி அவரிடம் கேட்க, சுகுமாரசாமி அவர்கள் குருநாதன் பூஜை செய்வார். ஆனாலும் அவர் பூஜை செய்ய மறுத்துவிட்டார். காரணம், அவர் நம்பூதிரி அல்ல. குருநாதனுடைய ஆசை இந்த கோவிலை சபரிமலையில் வீட்டிலிருந்து அருள்வாரிக்கின்ற ஐயப்பனுக்கு எப்படி நம்பூதிரிமார்கள் இருந்து பூஜை செய்கின்றார்களோ, எப்படி அந்த ஆலயத்திற்கு தலைமை ஸ்தானத்தை பூசாரியாக தந்திரி அவர்கள் குடும்பம் தாளமண் மூலம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றதோ, அதே போன்று வில்லிவாக்கத்தில் நாம் செய்திருக்கின்ற இந்த திருப்பணியை, இந்த திருக்கோவிலை பூஜைகள் செய்விக்கின்ற பொறுப்பு, பூஜைகளை நிர்ணயிக்கின்ற பொறுப்பு தாழமண்மடம் சபரிமலையின் தலைமை தந்திரி நீலகண்டர் அவர்களையே அமைத்து அவர்களின் மூலமாக எங்கள் நம்பூதிரியை கொண்டுதான் பூஜை செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டு ஐயப்பனுடைய அன்றைய தினம் பொருளாளராக இருந்த அடியன் நானும், தலைவராக இருந்த குருநாதன் பிரம்மஸ்ரீ சுகுமாரன் அவர்களும், பொதுச் செயலாளராக இருந்த அருமை நம்பர் இன்றைய தினம் அவர் நம்மிடையே இல்லை, இருந்தாலும் அன்றைய தினம் எங்களுடன் இருந்து முழு பெற்று பொறுப்பேற்றிய திரு கிருஷ்ணபிள்ளை அவர்களும் ஐயப்பனிடம் சத்தியம் செய்து கொடுத்தோம். 3 வேளை ஆகாரம் கொடுப்பீர்களா என்று கேட்க, 3 வேளை சொல்லி 2 வேளை கொடுக்கக்கூடாது, 2 வேளை சொல்லி 3 வேளை கொடுக்க வேண்டும். கேரள சம்பிரதாயத்தில் நீங்கள் நம்பூதிரியை வச்சு பூஜை செய்தால் சபரிமலையில் பிரசாதம் கொடுப்பதை போன்று இந்த ஆலயத்தில் கொடுக்க வேண்டும் என்று எங்களிடம் 2 வேளை உணவு எடுப்பதாக சத்தியபிரமாணம் பெற்றுக்கொண்டார் திருமேனி நீலகண்டர் அவர்கள். ஆனால் ஐயப்பனுடைய அனுகிரகத்தால் இன்றைய தினம் வரை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் 3 வேளை சத்தியம் செய்து கொடுத்ததை கடைபிடித்து அதைவிட கூடி 1 வேளை அதிகமாக ஐயப்பனுக்கு உணவளித்து வருகிறோம். ஆனால் அதே வேளை அதிகமாக உணவு உட்கொள்ளுகின்ற ஐயப்பன் நமக்கெல்லாம் அதிகமான வளங்களை நல்கி அருள்பாலித்து வருகின்றார். இப்படி தொடங்கப்பட்ட ஆலயம்தான் இன்றைய தினம் அரை நூற்றாண்டுகளை எட்டி பிடிக்கின்ற நல்லதொரு இடத்தில் வந்திருக்கின்றது. 2வது கும்பாபிஷேகம் நடக்கின்ற நல்லதொரு வேளையில் பிரம்மஸ்ரீ நீலகண்டர் அவர்கள் நம்மிடையே இல்லை. 2வது கும்பாபிஷேகத்தை எப்படி நாம் செய்வோம் என்ற ஏங்கி தவித்த நல்லதொரு வேளையில் எங்கள் எண்ணத்தில் வந்தவர் திருமேனி மகேஸ்வர அவர்களுடைய புதல்வர் திருமேனி மோகனர் அவர்களை கொண்டு 2வது கும்பாபிஷேகத்தை சிறப்பாக அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் திருமேனி மோகனர் அவர்களின் மூலமாக பக்தர்கள் இணைந்து 2வது மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இந்த ஆலயம் இன்றைய தினம் 47வது ஆண்டு அடியெடுத்து வைத்து இன்றைய விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இங்கு வெளி ஊர்களிலிருந்து பக்கத்தில் அண்ணாநகர், அம்பத்தூர், கே நகர், பெரம்பூர், இன்னும் பல ஊர்களிலெல்லாம் ஐயப்பன் கோவில் இருக்கின்றது. ஆனால் கருங்கல்லினால் சாபதம் செய்யப்பட்டு சடாதாரம் செய்விக்கப்பட்ட ஒரே கோவில் என்ற பெருமை வில்லிவாக்கம் ஐயப்பன் கோவில் ஒன்றையே சாரும். அந்த பெருமை தந்தவர் திருமேனி பிரம்மஸ்ரீ நம்முடைய குருசாமி சுகுமாரன் அவர்கள். அந்த பெருமைக்குரிய ஆலயத்தில் இன்னைக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பக்த கோடிகளும் வந்து கட்டு நெறித்து சபரிமலைக்கு யாத்திரை செல்கின்றார்கள். அப்படி இந்த வருடம் மின்னஞ்சல் மூலமாக பதிவு செய்து நம்முடைய ஆலயத்தில் வந்து கட்டு நிறைத்து சபரிமலைக்கு செல்கின்றார்கள். இந்த பணி அதிகமாக பக்தர்களெல்லாம் வந்து கட்டு நிறைத்து சபரிமலைக்கு செல்கின்ற வேளையில் இடம் பத்தாத காரணத்தால், பக்கத்தில் உள்ள இடங்கள் எதுவும் நமக்கு கிடைக்காத காரணத்தால் மேற்கொண்டு பக்தர்களுக்கு நாம் சௌரியம் செய்து கொடுக்க வேண்டும். இந்த ஆலயத்தை நம்பி வருகின்ற பக்தர்கள் எல்லாம் நல்ல வசதியோடு சுவாமி ஐயப்பனை சென்று தரிசிக்க வேண்டும் எண்ணத்தில் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகம், இந்த அறக்கட்டளை இந்த காலகட்டத்தில் இன்று ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்று 1972ஆம் ஆண்டு சிவங்கோயில் தொடங்கப்பட்ட இந்த ஐயப்ப பக்தசன சபை 32 பேர்களை கொண்ட சபையாக உருவானது. அந்த 32 பேர்கள் இன்று இருப்பவர்கள்
வெறும் 4 பேர்கள் மட்டுமே. மீதி இருப்பவர்கள் அத்தனை பேரும் இளைய சமுதாயம், இளையவர்கள், 40-42 வயதுக்கு உட்பட்டவர்களே. அன்று இணைந்து செய்த பக்தர்கள் படிப்பு அறிவு குறைவாக உள்ளவர். ஒரு சிலர்கள் மட்டும் திறம்பட படித்தவர்கள், கருப்பண்ணன் போன்ற சுவாமிமார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆலயத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் திறம்பட படித்தவர்கள், ஒவ்வொரு துறையில் சிறந்தவர்கள், ஒவ்வொரு துறையில் பெரிய பதவியில் இருப்பவர்கள். ஆனால் அதையெல்லாம் மறந்து முழு நேரம் இந்த கோயிலினுடைய வளர்ச்சியில் ஈடுபட்டு மகாமண்டபம் என்ற திருப்பணியை இந்த ஆண்டு தொடங்க இருக்கின்றார்கள். அந்த மகாமண்டபம் திருக்கோவிலின் மேலே அமைய இருக்கின்றது. அந்த மகாமண்டபத்தின் பயன் இப்பொழுது மேலே வேத பாடசாலை நடந்து கொண்டிருக்கின்றது. பிராமணர் சங்கத்தின் சார்பாக நம்முடைய திருக்கோவிலில் இளைஞர்கள் வேத பாடம் பயின்று வருகின்றார்கள். அதோடு கூடி நம்முடைய அதாவது கேரள வாத்தியமாகிய செண்டை மேளம் என்ற கேரள மாநிலத்தை சார்ந்தவருக்கு மட்டுமே சொந்தமான வாத்தியம். நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள் நாதஸ்வரம் மேளம், கேரளாவை சேர்ந்தவருக்கு செண்டை மேளம் அவர்களுடைய வாத்தியம். அந்த வாத்தியத்தை நம்முடைய ஆலயத்தில் பயிற்றுவிக்கப்படுகிறது. அந்த பயிற்றுவித்தல் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய மாஸ்டர் அவர்களால் நம்முடைய இன்றைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் திரு ராஜு அவர்களின் பெரும் முயற்சியால், அதாவது இந்த சமயத்தில் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஆலயம் அடியேனும் என்னுடைய குருநாதன் சுகுமாரசாமி அவர்களுக்கும் வயது முறிவின் காரணமாக நாங்கள் மருத்துவமனை அணுகிய வேளையில் இந்த ஆலயத்தை நிர்வகிக்க பக்தர்களெல்லாம் தவித்த வேளையில் முன்னின்று எங்களுடைய கஷ்டத்தை கண்ட எங்களுடைய புதல்வன், என் குருநாதன் பிரம்மஸ்ரீ சுகுமாரன் அவர்களுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய இளையவர், 42-43 வயதுகளை கடந்தவர். ஆனால் 32 வருடம் மலைகளை யாத்திரை சென்று வந்தவர். அவருடைய தகப்பனார் என்கிறவர்களுடன் 32 வருடங்கள் இடைவாத சபரிமலைக்கு சென்று வந்தவர். அவர் தனியாக ஒரு கம்பெனி நிர்வகித்து தன்னிடம் ஒரு 300-400 பேர்களை பணியில் அமர்த்தி அவர்களையும் பராமரித்து கொண்டு இந்த ஆலயத்தையும் பராமரிக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர். ஆகவே இன்றைய இருக்கக்கூடிய நிர்வாகம் அவருக்கு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பை கொடுத்து இந்த ஆலயத்தில் அவருக்கு முழு அதே சுதந்திரம் கொடுத்து எல்லோருடைய ஏகோபித்த முடிவின்படி அந்த பிராமண சங்கம் ஏற்படுத்திய வேத பாடசாலை போன்று இந்த செண்டை மேள வகுப்புகள் தொடங்கப்பட்டு முதலாவதாக 15 பேர்கள் பயிற்சி பெற்று இன்று வெளியூர்களில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு செண்டை மேளம் வாசித்தவர்கள். தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தில் அந்த செண்டை மேளம் நடக்கின்றது. அடுத்து அந்த மகாமண்டபத்தில் மருத்துவ முகாம், அன்னதானம், திருமணங்கள் போன்ற வைபவங்கள் நடைபெற வேண்டும் என்ற நல்லதொரு எண்ணத்தில் அந்த மகாமண்டபம் திருப்பணி தொடங்க இருக்கின்றது. அந்த மகாமண்டபம் திருப்பணிக்கு சுவாமி ஐயப்பனுடைய பெயர் வைக்க இருக்கின்றோம். இதை பக்த கோடிகள் தெரிகின்றவர்கள் அந்த மகாமண்டபம் திருப்பணியை செம்மையாக முடிபெற உங்களால் இயன்ற வகையெல்லாம் பொருள் உதவி நல்கி, அதுவும் காணிப்பேர் நம்பூதிரி அலுவலகமாக 45 லட்சம் ரூபாய் செலவில் அந்த மண்டபம் அமையும். அதற்கு ஒவ்வொருவரும் தங்களால் என்ற பொருளுதவி செய்து வர வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த சமயத்தில் இந்த ஆலயத்தின்பால் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஆலயத்தில் பதவியில் மட்டும் இல்லாது, உறுப்பினர் மட்டும் இல்லாது, தங்கள் மூலமாக ஒவ்வொருவரும் உதவி நல்கி இந்த ஆலயத்தை நடத்தி வருகின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி. பிரம்மஸ்ரீ குருசாமி திருமேனி நீலகண்டர் மூலமாகவும் எங்களுடைய பிரம்மஸ்ரீ குருநாதன் சுகுமாரன் மூலம் வணக்கத்தை கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். சாமி சரணம். சாமி
மன கஷ்டங்கள் மாறணும் ஐயப்பா, கட்டும் எடுத்து வரும் தருணம் மன கஷ்டங்கள் மாறணும் ஐயப்பா, கானகமலையின் பெருவழியில் காலிடராமல் காத்திடப்பா.
சிறப்பாக விளங்கியிருக்கிறது. அதே போன்று எனக்கு கூட நீண்டதான ஒரு சந்தேகம் உண்டு. நம்முடைய அருமை பெரியவர் அன்றைய தந்தை டாக்டர் மோகன் ரெட்டி அவர்கள் எல்லா சர்ச்சையும் நாளைய பேர் சிவன் கோயிலில் இருக்கிறோம். அவர் எந்த மதத்தில் இருக்காரோ ஐயப்பனை கூட அவர் எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரவர், எல்லோருக்கும் சொந்தவர், ஏழைக்கு சொந்தக்காரோ. அது போன்று வில்லிவாக்கத்திற்கு கங்கை நதி எப்படி பிரளயத்தை கொண்டு பல கோடி பேர்களுக்கு அது அருள்பாலித்து வருகின்றதோ அதுபோன்று வில்லிவாக்கத்தில் வந்திருந்து இங்கே கூடிய பல கோடி அன்பர்களுக்கெல்லாம் நன்மை புரிந்தவர், இலவச மருத்துவம் புரிந்தவர். குறிப்பாக இன்னொன்று சொல்ல வேண்டும். நம்முடைய குருநாதன் பிரம்மஸ்ரீ திரு சுகுமாரன் அவர்கள் 25 வருடங்களுக்கு முன்பாக அவர் வசதி இல்லை. இன்றைய தினம் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அவர் பகவானுக்கு அள்ளி போட்ட புஷ்பங்கள் மாறி வளர்ந்து இன்னைக்கு ஒரு 2 புதல்வன் வெளிநாட்டில் இருக்கின்றார். ஒரு புதல்வன் நம்முடைய கோயிலை பராமரித்துக் கொண்டு நம்முடன் இருக்கிறார். அவர் பொதுச் செயலராக பணியாற்றுகிறார் திரு ராஜு. இந்த வளர்ச்சி நம்முடைய ஆலயத்தின் ஐயப்பன் அவருக்கு வளர்ச்சி. அவர் குடும்பத்தை கவனிக்கவில்லை. அதே போன்று அவர் அன்றைய கிழமை